சொல்லுங்க. 1.5 கிலோ அரிசிக்கு 150 எண்ணெய். சத்தமாக சொல்லுங்க. ப்ளஸ் கொஞ்சம் சத்தமாக. வேறு என்னென்ன போடுறீங்க? இலை, பட்டை, ஏலக்காய், அப்புறம் அந்த கடல் பாசி எடுக்குவா, ஜாதி பத்திரி, இலை, கருவேப்பட்டை, சுருள் பட்டை, ஏலக்காய் எல்லாமே இருக்குது. ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது இதில். ஓகே. 1 கிலோக்கு 200, 300 எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1.5 கிலோக்கு 1.5 கிலோக்கு 300 எண்ணெய் ஊற்றிட்டு நெய்யாக இதுவும் கலந்து தான் ஊற்றிருக்கேன். ஜாதிக்காய் வந்து கலரிட்டு அப்புறம் எடுத்துடணும். அதை தண்ணி ஊற்ற சொல்லி எடுத்துடணும். ஜாதிக்காவை முழுசாக தான் போட்டிருக்கேன். கரண்டி இருக்கா? இருக்கு. நெருப்பு பிடிக்கலையோ? இப்போ நம்ம பற்ற வச்சுருக்கோம். எரியுதுமா? பிடிக்குமா? எரிஞ்சிச்சுன்னா எரிஞ்சிடும். எரியுதா? இப்போதான். ஓகே. பிடிக்குது பாரு. இப்போதான் எரியுது பாரு. எண்ணெய் கூட தான் நினைக்கிறேன். பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு 600 கிராம் வெங்காயம். இந்த சிக்கன் பிரியாணி இருக்குது. நாங்கள் எங்கள் டிஷ்ஷில் போய் எங்களோட சேனலில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த அடுப்பில் சமைக்கிறது ஒரு ஸ்பெஷலானது. அதனால தான் இன்றைக்கி நான் எடுத்து போடுறேன். இங்கே பாருங்கள், வெயிலுக்கு நாங்கள் போட்ட கூடாரம் பாருங்கள், சூப்பராக இருந்தா. இதுதான் அது 10 நிமிஷம் ஆகிடும் பிரியாணிக்கு. அடுப்பு கடகடன் எரியும் 10 வரட்டி வச்சுருக்கோம். எரியும் பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். நம்ம வெங்காயம் வதங்கிச்சுன்னா பிரியாணி வந்து மறுநாள் கூட கிடையாது. நல்லா வெங்காயம் அந்த ஈரப்பதப்போ நல்லா வதங்கிட்டு வெங்காயம். பாதி வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்கிட்டேன். வெங்காயம் செவந்தோன்னு தக்காளி. இஞ்சி பூண்டு விழுதுமா? 1, 2, 3, 1.5 கிலோக்கு நான் இதில் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். புதினா போடுறாங்க. புதினா இஞ்சி போட்டு இல்லையா? கொஞ்சம் பிடிக்காம கொஞ்சம் கலர்ன மாதிரி பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு போட்டதுனால அடி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. கண்டுக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது. சரியாக போயிடும். புதினாவோட ஈரத்தில் வந்து பிடிக்காது. என்ன தக்காளி தக்காளி
தக்காளி போடுறாங்க. தக்காளி போடுறாங்க. ஒரு 400 தக்காளி இருக்கும். 400. மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன். தக்காளி கொஞ்சம் வதங்கி வச்சு இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். தயிர் இன்னும் உப்பு போட்டு தயிர் போட்டு வதக்கலாம். சிக்கன் போட்டுக்கிறோமா? இப்போ 1 கிலோ சிக்கன் தண்ணி கழுவிட்டு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். பாருங்க, 1 கிலோக்கு 200 தயிர், இன்னொரு 50. இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போடுறோமா? இப்போ பாருங்க, இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுருவேன். பிரியாணிக்கு அப்புறம் போடலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுருவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு சிக்கன் வேகலான்னு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறாங்க. சிக்கன் இதில் வெந்ததுக்கப்புறம் அரிசி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. வெந்துருச்சு சிக்கன் வெந்துச்சாமா? வெந்துருச்சான் சிக்கன். இப்போ அரிசி போட்டு தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடணும். 1க்கு 1.5 தண்ணி எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு 1க்கு 1.5. அம்மா குண்டால தான் அடைப்பாங்க, அதனால ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அளந்து ஊற்றுவாங்க. நீங்கள் டம்ளரில் அளக்கிறதா இருந்தாலும் அளந்துக்கோங்க. அம்மா அந்த பாத்திரத்தில் 1 போட்டாங்க, 1.5 தண்ணி ஊற்றிட்டாங்க. தெரியுதுங்களா? சொல்லுங்கம்மா. இந்த பாருமா, இப்போ வந்து இந்த பாருங்க, இப்போ சிக்கனுக்கு உப்பு முதலே போட்டுட்டேன். இப்போ வந்து பிரியாணிக்கு இப்போ நான் போடுறேன். 1 கிலோக்கு 1.5 கிலோ போட்டேன். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து உப்பு காரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இன்னும் காரம் பத்தலாம் போட்டுக்கோங்க, உப்பு பத்தலாம் போட்டுக்கோங்க. இந்த லெமன் ஒன்று பிழியணும், 1.5 லெமன் பிழியணும். அதை இப்போ போய் நான் எடுத்துன்னு வரணும். நான் எடுத்துன்னு வரல லெமன். இப்போ போகிறேன், ஒரே நிமிஷம். இப்போ லெமன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொதிச்சோன்னா காரம் உப்பு பார்த்துக்கோங்க. அரிசி போட வேண்டியதான். அரிசி கழுவி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இது வடிச்சிட்ருக்கீங்க. அரிசி கழுவியாச்சு, வடிகட்டி வச்சாச்சு. அரிசி ஆரம்பிக்க சொல்லி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு தான் நான் ஆரம்பித்தேனே. அரிசி கழுவி வச்சுட்டு தான். அது கரெக்டாக அந்த ஊறல் கரெக்டாக இருக்கும். கைஸ், இந்த கமெண்ட்ஸில் போடுங்க, இதோட அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க எங்களுக்கு. அப்போ தான் எங்களாலையும் அடுத்தது என்ன செய்யலான்னு ஒரு ஐடியா வரும். நாங்களும் வீடியோ நடுவில் பிரேக் விடுறோம், போட முடியாமல் போகுது. ஸோ எங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லுங்கள். இவங்க தான் எங்கள் அம்மா. இவங்க தான் இந்த LS கோமாதா சேனலுக்கு குக்கிங் இவங்க தான் பண்ணுறாங்க. நானும் கூட சேர்ந்து தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நல்லா கொதிக்குது. இப்போ லெமனை ஊற்றிடலாம். இப்போ உப்பு காரம் பார்த்துக்கோங்கம்மா, கரெக்டாக இருந்தது. நான் போட்டது கரெக்டாக இருக்குது. எனக்கு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் கறிக்க இருக்கணுமா, அப்போ தான் வந்து அரிசி போட்டோம்னா சரியாக இருக்கும். அதுக்குன்னு கறிக்க போட்டுறாதீங்க. அப்புறம் இவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. துணி கூட தண்ணி இல்லை, வடிகட்டி வச்சுட்டேன் நான். துணி கூட தண்ணி கிடையாது. ஜாதிக்காய் எடுத்துடுறேன் பாருமா, தேவையில்லை இனிமேல். அந்த ஸ்மெல்லுக்காக தான் போட்டேன். ஜாதிக்காய் எடுத்துடுறேன்.
மூடிட்டு நல்லா தீ தீ போட்டு கொதிக்க விடணுங்க. நல்லா தலை தலைன்னு கொதிக்கணும். போட்டு சொல்லுங்க. பார்த்து தொடங்கம்மா, கொஞ்சம் ஆவி அடிக்கும். இப்படி எடுங்க. ரொம்ப கலராதிங்க, அரிசி உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் தம் போட்டுடலாம். தட்டு திருப்பி போட்டு போடணும். நிறைய இருக்கிறதுனால நான் இப்படி போட்டுருவேன். எப்போவுமே தண்ணி தான் வைப்போம். அடுப்பில் செஞ்சதுனால மேலே கறி வைக்கிறாங்க. அவ்வளோதான். அப்படியே ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்கம்மா. டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. ஒன்றும் ஆகாது, அடி பிடிக்காது, ஒன்றுமே ஆகாது. ஆனால் உங்கள் அடியில் கீழே வந்து ரொம்ப நெருப்பு தேவை கிடையாது. எடுத்துருங்க, கொஞ்சம் இருந்தால் போதும். கீழே மேலேயும் அவ்வளோதான். முடிச்சிட்டா முடிட்டு வா. பிரியாணி ஆயிடுச்சு. ட்ரம் போட்டு முடிச்சாச்சு. உஷாராக எடுங்கம்மா. இதை தம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சிக்கன் பிரியாணி ரெடி. வரங்க எங்கம்மா எடுக்கிறாங்க. டன் 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 டன். அப்படியே ஊற்றி விடுமா. எப்படி இருக்கு? சரிங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம்.